நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும். இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு கிடாரிகள், கைக்கறவை மாடுகள் விற்பனைக்கு வருது. இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள், கைக்கறவை மாடுகள், சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டிங்கன்னா நம்ம நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க. வாங்க நம்ம வீடியோ பதிக்குள்ளே போகலாம். இதெல்லாம் பாருங்கள், ஹெச்எப் எல்லாம் லைனாக கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பல் போட்டது, பல் போடாது, 2 பல் 4 பல் அப்படின்னு இருக்கக்கூடிய கிடாரிகள்லாம் இதை சிந்தாமணியிலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க. அப்புறம் லோக்கல்ல இருந்தும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க கிடாரிகள். அதாவது பல் போடாத கிடாரிகள் ஒரு விலைக்கு விற்கிது, பல் போட்ட கிடாரிகள் ஒரு விலையில் விற்கிதுங்க. கிடாரிகளோட தரத்தை வச்சு தான் விலை நிர்ணயமாகுது, அதோட பல்லை வச்சு தான் அப்புறம் விலையும் நிர்ணயமாகுது. நீங்கள் கிடாரிகளில் கிராஸ் டைப் வேணாலும் சரி, ப்ரீடில் வேணாலும் சரி, தாராளமாக நீங்கள் சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு வரலாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஜெர்சி கணுங்க, நிறைய கணுங்க வந்திருக்கு, சின்ன சின்ன கணுங்க. இந்த கணுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த லைனில் இருக்கிற கணுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாயிலேருந்துங்க. இதிலேருந்து 5,000 ரூபாய்க்கும் வருது, 6,000 ரூபாய்க்கும் வருதுங்க. 5,000 ரூபாயிலேருந்து ஒரு 10,000 ரூபா வரைக்குமே கண்ணுங்களாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நல்ல ப்ரீடில் இருக்க கண்ணுங்க. இதெல்லாம் பாருங்கள், ஹெச்எஃப் கிராஸில் இருக்கிற கண்ணுங்க, நல்ல வெயிலுக்கு தாங்கும். இதெல்லாம் பாருங்கள், ஜெர்சியில் இருக்க கண்ணுங்க, நல்ல சூப்பர் கண்ணுங்களாக வந்திருக்கு இந்த வாரம். ஜெர்சி கண்ணுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கண்ணுங்களாக இந்த வாரம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஜெர்சி கண்ணுங்கள்லாம் இதெல்லாம் வந்து சென ஊசி போகிறதுக்கு ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்குங்க. நல்ல கிடேரியாக வந்துடும். இப்போவே பார்த்திங்கன்னா வியாபாரம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வாரம் கொஞ்சம் மக்கள் சீக்கிரம் வர ஆரம்பிக்கிறாங்க. கிடாரிகளும் நல்ல கிடாரிகள் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஹெச்எப்லாம் பாருங்கள், இதெல்லாமே பல் போடாத கிடாரிகள். ஜெர்சியில் பாருங்கள், நல்ல பெருங்கூட்டு கிடேரியாக வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க கிடேரி. இப்போ இந்த கிடேரிக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40, 45, 50 அந்த மாதிரி ரேட்டில் இருக்கக்கூடிய கிடேரிங்க. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா போனோன்னு நீங்கள் சென ஊசி போடலாம், அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கிடேரி. இதெல்லாம் வியாபாரத்துக்கு பிடிச்சி நிற்கலைங்க. இதெல்லாம் இப்போ கட்டியிருக்காங்க, ஒரு 9 மணிக்கு தான் வந்து பிடிச்சி நிற்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ கிடாரிகள் வந்திருக்கு அப்படின்னு காமிக்கலான்னு தான் இப்போ நான் கொஞ்சம் நேரமாக வந்து வீடியோ பதிவு பண்ணேன். இப்போ இந்த லைனில் காமிச்சேன் இல்லைங்களா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு மேலே தாங்க சொல்லுவாங்க. இது பாருங்கள், இது வந்து 2 கிடேரி இருக்குது. அப்படிங்களா? போன வாரம் இந்த கண்குட்டி பார்த்தீங்களா? நம்ம கவின் கொடுத்த கணக்கு 2 நல்ல கண்ணு பணமா 10 ரூபா வரல போதும். அண்ணா இந்த கண்ணு என்ன விலை சொல்கிறீங்க? அண்ணா இதுங்களா 42 ரூபா சொன்னாங்க. பல் போல்டிங்க 42ங்களா? இதுங்கண்ணா? இது 43 சொன்னாங்க. சரி, இது 42 43 சொல்கிறாங்க. நம்ம 40 ரூபாய்க்குள்ள அனுசரித்து வாங்கலாங்க. நல்ல கண்ணாக இருக்குது. அது கொஞ்சம் கிராஸ் டைப்பு, இது கொஞ்சம் ப்ரீடு இருக்குது, கொஞ்சம் அனுசரித்து வாங்கலாம். இதெல்லாம் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா 35 ரூபாயிலேருந்து எடுக்கலாங்க கண்ணுங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா சென ஊசி போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 4 மாதம் 5 மாதம் அந்த மாதிரி டைம் எடுக்கக்கூடிய கிடையாதுங்க. அதே அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போனோன்னே சென ஊசி போகிற மாதிரி எடுக்கலாம். 40 ரூபாயிலேருந்து 55 அது வரைக்குமே எடுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டுங்க, ஏன்னா கிராஸ் பிரீடு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டாக எடுக்கலாம்.
வாங்க சார் வாங்க. வேணும் இன்னைக்கு அது பேட்டி காணலாமா? போட்டலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாயிலிருந்து இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கண்ணுங்க, சின்ன கண்ணுங்க. இதெல்லாமே அந்த ரேஞ்சு தான். அங்கே பாருங்கள், இது எல்லாமே அந்த 30,000 ரூபா ரேஞ்சு தான். கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 30, 32 அந்த மாதிரி எடுக்கலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கிராஸ் டைப் தான், நல்ல வெயிலுக்கு அடாப்ட் ஆகிக்குங்க. நண்பர்களே, அண்ணன் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் குளித்தலையிலேருந்து வராருங்க. அவருக்கு வந்து 2 கெடேரி வேணும் கேட்டிருந்தார். அப்புறம் இன்றைக்கி வந்தாங்க, சீனாபுரத்துக்கு வந்திருந்தார். அவருக்கு கெடேரி வந்து தெளிவான கெடேரியாக எடுத்தங்க ஹெச்எப்பில். இது வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிக்கும். அதோட நல்ல தண்ணி தீவனம் சாப்பிடுதுங்க, எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த கெடேரி பார்த்திங்கன்னா இன்னும் பல்லே போடலைங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டுங்க நமக்கு. கெடேரி நல்ல ஹைட் வெயிட் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நல்ல ஹைட் வெயிட் இருக்குது. இந்த கெடேரி பார்த்திங்கன்னா இன்னும் பல்லு போடல. பல்லு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதம் to 4 மாதம் ஆகுங்க தாராளமாக. இப்போ வந்து இன்னும் இப்போ சினப்பருவத்துக்கே வரலைங்க, ஊசியும் போடல நாங்கள். அதாவது இன்னும் ஒரு இந்த பருவத்தை விட்டுட்டு அடுத்த பருவத்தில் ஊசி போட்டுக்கலான்னு தான் சொல்லியிருக்கேன். இந்த கெடேரி வந்து 65 ரூபா சொன்னாங்க. கடைசியில் நம்ம அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா 57,000 ரூபாய்க்கு எடுத்துருக்குங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு 2000 3000 முன்ன பின்ன தான் இருக்குது விலை. ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா கெடேரிகளோட வரவு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. அதனால் வரவு கம்மினா அப்படின்னா கொஞ்சம் சுழி அசவுல அப்படி இப்படின்னு இருந்துச்சு. இந்த கெடேரியை வந்து எங்களுக்கு 100% திருப்திங்க. நாங்கள் 50 ரூபாய்க்குள்ளே தான் கேட்டோம். அப்புறம் அப்படி இப்படின்னு கடைசியில் பல்லு போடாதனால விலைக்கு படியில. கடைசியில் 57,000க்கு தான் அங்கே விலை படிஞ்சிச்சு. இது வந்து தெளிவான கெடேரிங்க. 57,000 ரூபாய்க்கு எடுத்தாலுமே நாளைக்கு வந்து நெரசனையில் பார்த்திங்கன்னா நல்ல பெருமாடாக வரும். அதே மாதிரி இவங்க வந்து கறவைக்கு தான் வச்சுக்கிறாங்க. கறவைக்கு வச்சுக்கிறனாலும் ஒரு 18 லிட்டர் தாண்டி தாங்க வரும். அந்தளவுக்கு நல்ல தெளிவான கெடேரி. நண்பர்களே, இன்றைக்கி சீனாபுரத்தில் பார்த்திங்கன்னா கிடேரி எல்லாம் சூப்பராக விற்பனை ஆயிடுச்சுங்க. நிறைய கிடாரி இருந்துச்சு, நிறைய கிடாரிகளும் விற்பனை ஆயிடுச்சு. நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10:30 ஆகுதுங்க. 10:30க்கு எல்லாமே கிடாரிகள்லாம் விற்பனை ஆயிடுச்சுங்க. நிறைய கிடாரிகள் இருந்தது, விற்பனை ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள், வாங்கி கட்டின கிடாரிகள்லாம் அங்கே தான் வச்சுருக்காங்க. இந்த கிடேரியெல்லாம் கொடுத்துட்டாங்களாமாங்க, வாங்கி கட்டிட்டாங்க. இதெல்லாம் பாருங்கள், நல்ல ப்ரீடில் இருக்க கிடேரி. இதெல்லாமே விற்பனை ஆயிடுச்சு. இன்றைக்கி கிடேரிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 10 கிடேரிகள் பக்கம்தான் விற்பனை ஆகாமல் நிற்கிது. மற்றது எப்படி எல்லாமே விற்பனை ஆயிடுச்சுங்க. மழை வந்துட்டு எல்லா பக்கமும் பெஞ்சிட்ருக்கனால கிடாரிகளோட விற்பனையெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. விலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து தாங்க இருந்துச்சு. ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை, அனுசரித்து தான் இருந்துச்சுங்க. கைக்கறவை மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள் இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் பெரிய மாடு, கைக்கறவை மாடுலையே. கைக்கறவை மாடு பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்திருக்கு. வரவு கம்மி தான், ஆனால் மாடு கொஞ்சம் பெருமாடெல்லாம் வந்துருந்துச்சு. மக்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கிற வழியே கைக்கறவை மாடு கம்மியாக தாங்க வந்திருக்கு. இங்கே பாருங்கள், மக்கள் தான் நிறைய நிற்கிறாங்க. கைக்கறவை மாடு இன்றைக்கி கம்மியாக தான் வந்திருக்கு, செலக்டிவாக தான் வந்திருக்கு. இந்த சீனாபுரம் சந்தையில் பார்த்திங்கன்னா கைக்கறவை மாடுகள் வந்துட்டு உங்களுக்கு ஹெச்எஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 40,000லேருந்து 60,000 வரைக்குமே கைக்கறவை மாடுகள் விற்பனை ஆகுதுங்க. பெரிய பெரிய மாடுகள் வருது. அதே ஜெர்சியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000லேருந்து கண்ணுகள் விற்பனைக்கு இருக்குங்க. 20,000லேருந்து கைக்கறவை மாடுகள் வந்து இங்கே சீனாபுரத்தில் இருக்குது. அதாவது ஜெர்சியை பொறுத்தளவு உங்களுக்கு 20,000லேருந்து ஒரு 45,000 வரைக்கும் செவலையில் கிடைக்குதுங்க.
அதனால் நீங்கள் இந்த சந்தைக்கு வர்றீங்கன்னா தாராளமாக வரலாம். வந்து கைக்கறவை மாடுகள் கிடாரிகள் தாராளமாக எடுக்கலாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பழனியிலேருந்து வராங்க. வந்துட்டு நம்மளை பார்த்தோன்னே சாய் குருவா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. வந்தா வாங்க. இது ஆடி 18க்கு தப்புக்குடி திருவிழா கூட ஆடி திருவிழா வந்திருந்தீங்க போன வாட்டி வரலைங்க. இந்த வாட்டி வரேங்க. ஆடி 19ஆம் தேதி எனக்கு வாங்க. சரிங்கண்ணா. 19, 20, 21. சரி, ஓகே. மாட்டு திருவிழா. சரிங்க. சரி, தொப்பம்பட்டி பழனிக்கு முன்னாடி கண்டிப்பாக வரேங்க. சரிங்க, நன்றிங்கண்ணா. தொப்பம்பட்டி தேர் திருவிழாவுக்கு அழைப்புதல் இப்பயே கொடுத்துட்டாங்க நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபரு. ரொம்ப நன்றி. நண்பர்களே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள், கைக்கறவை மாடுகள், சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொண்டிங்கன்னா நம்ம நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.